ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளாக ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப்க்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூபரலஜிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெலோக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் பப்ளிக் ஹெல்த் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டு ப்ராஜெக்ட் ஆர் ஃபீல்ட் டேட்டா கலெக்ஷன், அப்படி இல்லைன்னா சர்வே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கு மேலே இருக்கணும்ன்ட்டு. அடுத்து வந்து டேட்டா கிளீனிங் அண்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட், அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ரிப்போர்ட் ரைட்டிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வித் டேட்டா என்ட்ரி ஆஃப் பேஷண்ட் லெவல் டேட்டா பேஸ் அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் பொறுத்தளவுக்கு வந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் எப்போ கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் 31 அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு மாதம் வந்து 32,000 வந்து இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த வேகன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஃபாரோமெடிக்கல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா பிஃபார்ம் ஆர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வித் டேட்டா என்ட்ரி ஆஃப் பேஷண்ட் லெவல் டேட்டா பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் பொறுத்தளவுக்கு 30 வயதுக்குள்ளே உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்ன டேட்லன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 அன்னைக்கு 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து சேலரி பொறுத்தளவுக்கு வந்து மாதம் 20,000 வந்து இந்த ஜாப்ல வந்து நீங்கள் மந்த்லி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயும் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு ரிட்டன் டெஸ்ட் ஆர் ஸ்கில் டெஸ்ட் மூலியமாக வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் வந்து முழுக்க முழுக்க வந்து டெம்பரரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 12 மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வந்து ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகன் வித் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் தமிழ் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சம்பளம் பொறுத்தளவுக்கு அது வந்து கன்சாலிடேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ட்ராவல் அலோன்ஸும் கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இன்டர்வியூக்கு வரும்போது எந்த ஒரு ட்ராவல் அலோன்ஸு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் முழுக்க முழுக்க ஒரு அர்ஜென்ட் பேசிஸில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ வந்து யாரெல்லாம் வந்து ஆகஸ்ட் 26 அன்னைக்கு ஜாயின் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணணும் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு உங்களால் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோபாலஜிக்கு வந்து நீங்கள் வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலை 9 மணிக்கு வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வித் ஷார்ட் லிஸ்டட் பை ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் மூலியமாக வந்து கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்தளவுக்கும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி
ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th இல்லை 12th சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்தால், மார்க் ஷீட் எடுத்துகிட்டு வந்தால் ஓகே. அடுத்து வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். அடுத்து உங்களோட எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து வந்து உங்களோட சிவியையும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து ஆகஸ்ட் 20 காலை 9 மணிக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுச்சேரியில் ஜிப்மரில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூரோபாலஜியில் தான் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. டேட் அண்ட் டைம் முன்னாடியே சொன்னது மாதிரி ஆகஸ்ட் 20 காலை 9 மணிக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.